ஹாய். சால்ட் வாட்டர் பாத் பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்ல எல்லாம் சொல்ல கேட்டிருப்போம். நமக்கு கால் வலியா இருந்துச்சுனாலோ, இல்ல ரொம்ப டயர்டா, அசதியா இருந்துச்சுன்னா, உப்பு வச்சு சுத்தி போடுங்க. உப்பு தண்ணி வச்சு குளிங்க அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம். அத விட கடல் தண்ணீல வந்து குளிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லதுன்னு சொல்ல கேட்டிருப்போம். வீட சுத்தம் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரி பல விஷயங்கள்ல நம்ம வந்துட்டு கடல் தண்ணி யூஸ் பண்றத நம்ம பார்த்திருப்போம். சோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? இப்ப கடல் தண்ணி வச்சு குளிக்கிறதுனாலயும் சரி, சால்ட் வாட்டர் பாத் எடுக்கிறதுனாலயும் என்னென்ன நன்மைகள் நமக்கு வந்து ஏற்படுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா வந்துட்டு உப்புல பாத்தீங்கன்னா, அதாவது உப்பு கலந்த தண்ணீர்ல நெறைய மினரல்ஸ் இருக்கு. மெக்னீசியமா இருக்கட்டும், கால்சியம், பொட்டாசியம் இந்த மாரி நெறைய மினரல்ஸ் இருக்கு. இந்த மினரல்ஸ் எல்லாமே தண்ணி வழியா நம்ம உடம்புல வந்து அப்சர்வ் ஆகுது. சோ அந்த அப்சர்வேஷன் தான் இந்த மாரி சேஞ்சஸ்க்கான காரணம். ஆ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஸ்கின்ன வந்து ரொம்பவே பியூரிஃபை பண்ணும். டீடாக்சிஃபிகேஷன் பண்ணும். மெயினா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுது. இச்சிங்கா இருக்கட்டும், சொறி, சிரங்கு, ஈவன் வந்துட்டு சோரியாசிஸ், எக்ஸிமா இந்த மாரி கண்டிஷன்ல கூட நம்ம வந்து சால்ட் வாட்டர் பாத் எடுக்கும்போது நாளடைவுல அதாவது டே பை டே வந்து நம்ம அந்த சேஞ்சஸ் வந்து உணரலாம். ரொம்பவே வந்துட்டு ஸ்கின் வந்து பியூரிஃபை ஆகுறதையும், ரொம்ப சாஃப்டன் ஆகுறதையும் நம்ம வந்து உணரலாம். மெயினா வந்து நம்ம ஸ்கின் வந்து ரெஜுனேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. தென் அது மட்டும் கிடையாது. பிளட் சர்க்குலேஷன் ஆகுறதுக்கும் சரி, மென்டல் ஹெல்த் இது மனதளவிலயும் ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியா ரெஃப்ரெஷ்மெண்ட் தருது. அது மட்டும் இல்ல நம்ம வந்து ரொம்ப அசதியா இருந்தாலும், இல்ல ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா கூட நம்ம சால்ட் வாட்டர் பாத் எடுக்கும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பொதுவா நம்ம வந்து ஆயுர்வேதாலயும் சொல்லுவோம். கால் வலி, கை வலி இருந்துச்சுன்னா எண்ணெய் போட்டதுக்கு அப்புறமா சுடு தண்ணியில கொஞ்சமா உப்பு போட்டு உடம்பு கழுவோ இல்ல டவல் பாத் மாதிரி எடுத்துக்கோங்க. வலி வந்து ரொம்பவே கேட்கும், குறையும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சோ அதே ப்ராசஸ் தான். சால்ட் வாட்டர் பாத் எடுக்கும்போது நம்ம வந்து தசை வீக்கமா இருக்கட்டும், எலும்பு வலியா இருக்கட்டும், ஜாயிண்ட் பெயின், இந்த ஸ்வெல்லிங், இன்ஃப்ளமேஷன் இது எல்லாமே வந்து கியூர் ஆகும். ஒரே ஒரு நாள் மட்டும் எடுத்தா சரியாகாது. டே பை டே நம்ம வந்து இத எடுத்துட்டு வரணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நம்ம வந்து சால்ட் வாட்டர் பாத் எடுக்கிறது ரொம்பவே நல்லது.